இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் ஆஃப் பிகினிங்ஸ் அதில் கேன்ட்ரோ 3 த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ், அசபதியினுடைய அந்த யோகம் எவ்வாறு அவருடைய ஆன்மன் அதனுடைய தளைகள் அதிலிருந்து விடுபடுகின்றது என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். படிப்படியாக அவருள் மாற்றம் நிகழ்கின்றது என்பதை பார்த்தோம். அவருடைய அந்த பயணம் ஒரு கழுகினுடைய ஒரு 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 ஃபிளைட், ஈகிள்ஸ் ஃபிளைட் அதை போன்று மாறுகின்றது என்பதை பார்த்தோம். அவருடைய நாள் அவருக்குள் அந்த ஒரு ஆன்மீக நாளினுடைய விடியல் ஏற்படுகின்றது என்பதை பார்த்தோம். த டான் ஆஃப் a ஸ்பிரிச்சுவல் டே. இந்த மாற்றங்களை எல்லாம் பகவான் அழகாக விவரிக்கின்றார். அவருடைய சாதாரண ஒரு மனித ஜீவன் என்கின்ற நிலையில் இருந்து உயர் உணர்வு நிலையை சார்ந்த ஒரு உயர் நிலையில் உள்ள ஜீவனாக மாறுகின்றார். அவர் பார்க்கக்கூடிய உலகமும் சாதாரண உலகமாக இல்லாமல் ஒரு உயர் உலகத்தை பார்க்கின்றார், ஒரு மாபெரும் உயர் உலகத்தை பார்க்கின்றார். ஆனால் அவருடைய மனம் எழுகின்றது. ஆன்மன் அந்த எல்லையற்ற பரம்பொருள் அது முற்றிலுமாக அதில் மூழ்குகின்றது. அவருடைய பயணம் அவர் எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, புவி சார்ந்த ஒரு மனிதன் எடுத்து வைக்கும் அடிகளாக இல்லாமல் எல்லாமே ஒரு அகண்ட விசாலமான இடத்தில் அவர் பிரவேசிப்பதை போல், வியாபித்திருப்பதை போல் மாறுகின்றன. அதே போல என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதனுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் சக்திகள் எல்லாம் அவருள் விழித்தெழுகின்றன. அதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் எதை அற்புதங்கள் என்று அழைக்கின்றோமோ அதையெல்லாம் அவருடைய வழக்கமான செயல்பாடுகளாக மாறிவிடுகின்றன. He made of miracle a normal act. ஆன்மீக கொடைகள், the gifts of the spirit, ஆன்மீக கொடைகள் அவருள் பொழிகின்றன. அது அவருடைய வாழ்வினுடைய ஒரு உரிமையாகவும் ஒரு அமைப்பாகவும் மாறிவிடுகின்றன. இவையெல்லாம் பார்த்தோம். இவ்வளவு மாற்றங்கள் அசுபதியிடம் நிகழ்வதை பார்த்தோம். இப்பொழுது மேற்கொண்டு தொடரலாம். பேஜ் 26, 166 to 170. 5 வரிகள் பார்க்கலாம். A pure perception lent its lucent joy, its intimate vision waited not to think. It enveloped all nature in a single glance. It looked into the very self of things, deceived no more by the form he saw the soul. அவருடைய அந்த புரிதல், தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுதல், பியோர் பர்செப்ஷன். பியோர் பர்செப்ஷன் என்ன அர்த்தம்? பியோர் தூய்மையான, பர்செப்ஷன் என்றால் அறிந்து கொள்ளுதல். அது ஒரு ஒளி பொருந்திய ஒரு மகிழ்ச்சியை வழங்கியன என்று கூறுகின்றார். லியூசன்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபுல் ஆஃப் லைட். அந்த ஒரு புரிதல் லியூமினஸ் ஜாய் அப்படிங்கிறார். ஒரு ஒளி பொருந்திய ஒரு மகிழ்ச்சியை அதை அவருக்கு வழங்கின அப்படிங்கிறார். நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கு? பர்செப்ஷன்னா புரிந்து கொள்ளுதல், அவ்வளவுதான். நம்முடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கு? நம்முடைய ஐம்புலன்களின் மூலமாகத்தான் நாம் உலக விஷயங்களை புரிந்து கொள்கின்றோம். ஆகையினால் நம்முடைய அது நம் ஐம்புலன்கள் தரக்கூடிய அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய மனம் புலன்களை சார்ந்த மனம், சென்ஸ் மைண்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சென்ஸ் மைண்ட் என்ன செய்கின்றது? அதிலிருந்து ஒரு முடிவை, ஒரு புரிந்து கொள்ளுதலை அது
எட்டுகின்றது. ஓஹோ, இந்த விஷயம் நமக்கு கிடைக்கின்றது, இதன் மூலமாக இதுக்கு இந்த விஷயம் இதுக்குத்தான் பொருள் அப்படிங்கிறத புரிந்து கொள்கின்றது. நாம் விஷயங்களை நன்றாக அதை எவ்வித ஒரு பழுது இல்லாமல் புரிந்து கொள்கின்றோமா அப்படின்னு கேட்டா, நம்மையே கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்களை நம்பி இருக்கின்றோம், அதை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஐம்புலன்களை நம்பி இருக்கக்கூடிய அறிவு இன்டைரக்ட் நாலேஜ், நேர்முகமான ஒரு ஞானம் கிடையாது. அதுல என்ன நடைபெறுகின்றது? ஐம்புலன்களின் மூலமாக பார்க்கும் பொழுது விஷயங்கள் உருமாறுகின்றன. நம்மால விஷயங்களை அதோட பியூரிட்டியோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது நம்மை பொறுத்த வரைக்கும். ஆனால் அஷ்டபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவருடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கு? பியூரா இருக்கு, தூய்மையானது. எப்படி என்ன அர்த்தம்? அவருடைய ஐம்புலன்களின் மூலம் அவர் புரிந்து கொள்ளுதல் என்பது அவருக்கு எந்த விதமான உருமாற்றத்தையும் தருவது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பெர்செப்ஷன் பியூரா இருந்ததுன்னா என்ன ஆயிடுது? அவருக்கு ஒரு ஒளி பொருந்திய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு கிட்டுகின்றது, இதன் மூலம் கிட்டுகின்றது. இந்த கருத்தை தான் சொல்கின்றார். இந்த பியூர் பர்செப்ஷன் எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல மைண்டினுடைய வேலை திங்க் பண்றது அப்படிங்கிற டைரக்டா புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அந்த ஞானம் அவரை அடைகின்றது. அது ஒரு தன்னியல்பான ஒரு செயலாக அவருள் நடைபெறுகின்றது. இதுல எந்த விதமான நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய அடித்தளங்கள், அதனுடைய குறுக்கீடே கிடையாது. இப்ப நம்ம புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நான் ஏன் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் பியூரா இல்லை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மனதில் நிறைய விஷயங்கள் பதிவாகி உள்ளன, சப்கான்சியஸா பதிவாகி உள்ளன. அதே போல அன்கான்சியஸாவும் நம்ம அறியாமலேயே ஒன்றை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உந்துதல்கள் இருக்கின்றன. ஸோ இது மாதிரி இதனுடைய இடையூறு எதுவுமே இல்லாமல் அவருடைய புரிந்து கொள்ளுதல் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். A pure perception lent its lives and joy. அடுத்தது அவருடைய பார்வை எப்படி இருக்கு? இட்ஸ் இன்டிமேட் விஷன். எதனுடைய பார்வை? அவருடைய புரிந்து கொள்ளும் அந்த செயலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பார்வை. விஷன் என்ன அர்த்தம்? விஷயங்களினுடைய அவருடைய எல்லாத்தையும் அவருடைய ஒரு அகக்காட்சி. ஒன்றை புரிந்து கொள்கின்றோம், அதன் மூலமாக நமக்கு ஒரு அகக்காட்சி கிடைக்கின்றது இல்லையா? அது எப்படி இருக்கு? பகவான் எவ்வாறு சித்தரிக்கின்றார்? இட்ஸ் இன்டிமேட் விஷன். இன்டிமேட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றது விஷன். இன்டிமேட் விஷன் எதனுடைய? அந்த பர்செப்ஷன். வெயிட்டட் நாட் டு திங்க். ஏற்கனவே சொன்னோம், அது ஒன்றை அவருடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி நடைபெறுகின்றது? ஒன்றை சிந்தித்து பார்த்து அதன் மூலம் ஒரு உண்மையை அறிந்து கொள்வது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? இப்ப எல்லாத்தையுமே நம்ம அளவுல வச்சு பார்த்தா அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் மைண்ட் மூலமா தானே புரிஞ்சுக்கிறோம். மனதின் மூலமாக அனைத்தையுமே புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம். எல்லாத்தையும் நம்ம லாஜிக்கா ரிலேட் பண்ணி பார்க்கிறோம். இது இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அப்படி இருந்தா இப்படி இருக்கும், நம்ம லாஜிக்கா ரிலேட் பண்ணி பார்க்கிறோம். இது நம்ம செய்யறது வேலை. ஆனா அசபதியினுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு, பர்செப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க மைண்டினுடைய முயற்சியே இல்லை. ஏன் மைண்டினுடைய முயற்சி இல்லை அப்படின்னா, மைண்டு தான் இங்க எல்லா வேலையும். மைண்டு தான் கல்பிரிட். மனிதனுக்கு கல்பிரிட்டே எதுன்னா மைண்டு தான். நோ டவுட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மைண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம ஹையர் ட்ரூத்ஸை அறிஞ்சுக்கணும் அப்படின்னா மைண்ட் ஹெல்ப்லெஸ் ஆயிடும். ஆனா மைண்டுக்கு இட்ஸ் நாட் பொசஸர் ஆஃப் நாலேஜ். மைண்ட் இஸ் ஆல்வேஸ் எ சீக்கர் ஆஃப் நாலேஜ். அதனால மனதின் மூலமாக ஒன்றை புரிந்து நமக்கு இந்த பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் கிடைக்காது. அவருக்கு மைண்ட் எப்படி இருக்கு? மைண்டோட இன்டர்ஃபேரன்ஸே கிடையாது. அங்க திங்க் பண்றது அப்படிங்கிறதே கிடையாது. எதை அவர் அறிந்து கொள்ள விரும்புகின்றாரோ அதுவாகவே அவர் ஆகிவிடுகின்றார். அதனுடன் இரண்டர அடையாளம் கண்டு அதனுடைய உண்மைத்தன்மையை அவர் புரிந்து கொள்கின்றார். அதனால்தான் இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்? இட்ஸ் இன்டிமேட் விஷன் அப்படிங்கிறார்.
வெயிட்டட் நாட் டு திங்க். அங்க மைண்டோட இன்டர்ஃபரன்ஸே கிடையாது. உன்னை பார்த்தோன்னா அப்படியே அதில் உள்ள உண்மை வந்து அப்படியே அவருக்கு மனதிற்குள்ள வந்து விடுகின்றது. இதே இதே செயல்பாடு தான் பகவான் அரவிந்தருக்கும் ஏற்பட்டது. நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். சாவித்திரி படிக்கும் பொழுது சாவித்திரி வந்து இட்ஸ் நத்திங் பட் த யோகிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ. அதுல மதரோட எக்ஸ்பீரியன்ஸும் அடங்கி இருக்கு. அதுல அந்த பின்னணியில பார்த்து பொருத்தி பார்த்தாதான் நம்மளால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். பகவானுடைய அனுபவம், மதரனுடைய அனுபவம் எல்லாமே தான் இங்க வரிகளில் பிரதிபலிக்கின்றன. அப்புறம் மேலே சொல்கின்றார், அது என்ன செய்கின்றது? இட் என்வெலப்ட் ஆல் நேச்சர் இன் a single glance. நம்மால வந்து நம்மை சுற்றி உள்ள அந்த இயற்கை அதை வந்து ஒட்டுமொத்த பார்வை, அது குறித்த ஒட்டுமொத்த பார்வை நமக்கு இருக்கின்றதா அப்படின்னா நமக்கு கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு விஷயத்த பகுதியா பீஸா எடுத்துக்கொண்டு அறிந்து கொள்கின்றோம். இந்த பீஸா எடுத்துக்கொண்ட விஷயத்த நம்ம வந்து ஒன்றாக சேர்த்து அதன் மூலம் ஒரு அறிந்து கொள்ளுதல், ஒரு புரிதல் என்கின்ற செயலை நாம் செய்கின்றோம். ஆனா அஸ்வபதிக்கு அப்படி கிடையாது. அவருக்கு எப்படின்னா, அவர் எல்லாத்தையும் வந்து அவர் ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய விஷன் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு பார்த்தோம். அதனால அவர் வந்து தன்னை சுற்றி உள்ள அமைப்புகளுடன் இரண்டர கலந்து உள்ளார். இரண்டர கலந்து உள்ளதுனால அந்த புரிதல் வந்து தன்னியல்பாக நடைபெறுகின்றது. எல்லாம் ஸ்பான்டேனியஸா நடைபெறுகின்றது. புரிதல் வந்து மனதினுடைய குறுக்கீடு இல்லாமல் எல்லாமே ஸ்பான்டேனியஸா நடக்கின்றது. அவர் நம்மை போன்று துண்டு துண்டாக விஷயங்களை சேகரித்து கொண்டு அதன் மூலம் ஒரு உண்மையை அடைவது கிடையாது. எல்லாமே வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக அவருக்கு உண்மை தெரிகின்றது. ஹோல் ஆஃப் ஒரு சிங்கிள் கிளான்ஸ், ஒரே பார்வையில ஒட்டுமொத்த விஷயமும் அவருக்கு தெரிகின்றது. ஒட்டுமொத்த அட் ஒன் கோ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங். நம்மால் அது மாதிரி முடியாது. அஸ்வபதிக்கு அது மாதிரி முடிக்கின்றது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இட் லுக்ட் இன்டு த வெரி செல்ஃப் ஆஃப் திங்ஸ், deceived no more by the form he saw the soul அப்படிங்கிறார். எல்லாமே பகவான் அந்த அஸ்வபதியினுடைய பர்செப்ஷன், புரிந்து கொள்ளுது. அதை பத்தி தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அது என்ன செய்கின்றது? இட் லுக்ட் இன்டு த வெரி செல்ஃப் ஆஃப் திங்ஸ். எது? அந்த புரிந்து கொள்ளும் செயல் என்ன செய்கின்றது? வெரி செல்ஃப்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், எல்லாத்துக்கும் உள்ள எது இருக்கு? ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ், சீக்ரெட் ஸ்பிரிட், மெய்ப்பொருள் இருக்கின்றது என்பதுதான் பகவான் கூறும் ஆன்மீக உண்மை. அது எல்லாம் நீங்க எதை வேணாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருக்கு, ஒரு மெய்ப்பொருள் இருக்கின்றது, ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அதுதான் பகவானினுடைய இது. அதனால எதுவுமே நம்ம வந்து இது ஜடப்பொருள், இதுக்குள்ள வந்து எந்த விதமான உணர்வு நிலையும் இல்லை அப்படின்னு அதை வந்து நம்ம தவறாக மதிப்பிட முடியாது. அவருடைய பர்செப்ஷன் என்ன செய்கின்றது? இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மேஜை, இது ஒரு நாற்காலி, இது ஒரு பேப்பர், இது வந்து ஒரு தாவர இனம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். புறத்தில் தான் பார்ப்போம். நமக்கு வந்து விஷயங்களுக்குள்ளே சென்று ஊடுருவி சென்று அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த ஆன்ம பொருளை பார்க்கும் திறன் நமக்கு கிடையாது. ஆனால் அஸ்வபதிக்கு இருக்கின்றது. அஸ்வபதியினுடைய அந்த பர்செப்ஷன், புரிதலுக்கு இருக்கு. என்ன செய்கின்றது? இட் லுக்ட் இன்டு த வெரி செல்ஃப் ஆஃப் திங்ஸ். எதை பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை தான் அது பார்க்குது. அப்புறம் deceived no more by the form he saw the soul அப்படிங்கிற. நம்ம எதை பார்க்கிறோம்? எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம்ல. டிசீவ்ட்னா ஏமாற்றப்படாமல். டிசீவ்டு நோ மோர்னு என்ன அர்த்தம்? ஏமாற்றம் அடையாமல், ஏமாற்றப்படாமல். எதனால் ஏமாற்றப்படாமல்? பை த ஃபார்ம், புறத்தோற்றம், புற வடிவம், அதனால் ஏமாற்றப்படாமல். எதை பார்த்தார்? ஹீ சா த சோல், உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை பார்க்கின்றார். நம்ம மனிதர்களை பார்க்கின்றோம். மனிதர்களை என்ன பார்க்கிறோம்? இவர் உயரமா இருக்காரு, இவர் குட்டையாக இருக்கின்றார்,
இவர் வந்து நல்ல நிறமாக இருக்கின்றார், இவர் நிறம் சற்று கம்மியாக இருக்கின்றார், இவர் ஆண், இவர் பெண், இவர் இந்த இனத்தைச் சேர்ந்த இந்த நாட்டைச் சேர்ந்தவர், இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ வி see only the form. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆண்மனை பார்க்கின்றோமா என்றால் இல்லை. அசுபதி வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆண்மனை பார்க்கின்றார். அவர் வந்து புற வடிவங்கள், புற தோற்றங்கள், அதனால் அவர் ஏமாறுவது கிடையாது அப்படிங்கிறாங்க. Deceive no more by the form he saw the soul. எக்ஸ்டீரியரை வச்சு அவர் வந்து எதையுமே முடிவு பண்றது இல்லை. எக்ஸ்டர்னல் ஆக்டி நம்ம வந்து புற வடிவங்கள் வந்து நமக்கு வந்து உண்மையை அறிந்து கொள்வதில் தடையாக இருக்கின்றன. ஆனால் அவருக்கு அது மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த இன்மோஸ்ட் ரியாலிட்டி ஆஃப் திங்ஸ் அதை பார்க்கின்றார். அப்புறம் இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் அவருக்குள்ள எதை பார்த்தாலும் அதுக்கு உள்ளே மறைந்து இருக்கக்கூடிய நோக்கத்தை அவர் கண்டறிகின்றார். எல்லாத்துக்கும் உள்ள ஒரு எப்படிலாம் பார்க்கிறாரு. முதல்ல என்ன பார்த்தோம், அவருடைய பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், பியூரா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. எல்லாத்தையும் அதற்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து கொள்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். புற வடிவங்களால் அவர் வந்து ஏமாறுவதில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படிதான் நடைபெறும் போது என்ன நடைபெறுகின்றது, அவரால் வந்து தான் பார்க்கும் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய நோக்கத்தை அவர் கண்டறிகின்றார். ஹிடன் மோட்டிவ்ஸ், மறைந்திருக்கும் நோக்கங்களை அவர் கண்டறிகின்றார். பேஜ் 26 வரிகள் 171 to 174. In beings it knew what lurked to them unknown. In beings, it knew what lurked to them unknown. It sees the idea in mind, the wish in the heart. It plucked out from grave holes of secrecy the motives which from their own sight men hide. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றார். ஒரு வரியா பார்க்கலாம். In beings it knew what lurked to them unknown. In beings-னா அவர் பார்க்கக்கூடிய ஜீவன்கள். எது பார்க்கின்றது, அந்த அவருடைய புரிதல், பர்செப்ஷன் எதை அறிகின்றது. இட் நியூ, மறைந்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஜீவன்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்த தனிப்பட்ட நபர்கள் அதை அறிந்து இருப்பது இல்லை. அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை அசுபதியினுடைய அந்த அறிந்து கொள்ளும் செயல் வந்து பார்க்கின்றது, அறிந்து கொள்கின்றது. அவருடைய பர்செப்ஷன், அவருடைய புரிந்து கொள்ளுதல் என்ன செய்கின்றது, ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அந்த மனிதருக்கு தெரியாமலேயே அவருக்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை அது அறிந்து கொள்கின்றது. இப்ப நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து நம்ம நிலைமையில இருந்து பார்க்கலாம். நமக்கு தெரியாமலே பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் மறைந்திருக்கின்றன. நமக்கு தெரியாமலேயே நமக்குள் நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கின்றன. இந்த வரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரி இந்த வரி. ஏன்னா பகவானினுடைய அந்த சாவித்திரியில ஒவ்வொரு வரியும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அந்த ஆன்மீக பயணத்திற்கு ரொம்ப ஆன்மீக சாதனைக்கு உதவக்கூடிய வரிகளாகத்தான் நம்ம வந்து அதை நம்ம வந்து சிரத்தையுடன் அதை காண வேண்டும். நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மறைந்து இருக்கின்றன. ஒருவர் வந்து வாழ்வில வந்து பாதி வாழ்நாளே கழித்திருக்கலாம். ஒரு 50 வயது ஆயிருக்கலாம் அவருக்கு. 50 வயது ஆகிவிட்டாலும் கூட அவருக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்திருக்கும் விஷயங்களை அவர் அறியாத வண்ணம் தான் இருப்பார். அதை வந்து யாராவது ஒருத்தங்க சொல்றாங்க, உங்ககிட்ட இந்த விஷயம் மறைந்திருக்கின்றது, இந்த குணம் மறைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அது எப்படி இருக்கும் அவருக்கு? ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும் அவருக்கு இல்லையா? இதைத்தான் ஸ்ரீ அன்னை செய்தார்கள். ஸ்ரீ அன்னை என்ன செய்தார்கள், சாதகர்களே அறியாமல் அவர்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த எந்த விஷயங்களை அவர்கள் மாற்ற வேண்டுமோ, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக எந்த விஷயங்கள் இருக்கின்றனவோ அவற்றை ஸ்ரீ அன்னை என்ன செய்தார்கள், அவர்களுக்கு
எடுத்து கூறினார்கள். அவர்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் அறியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவற்றை ஸ்ரீ அன்னை என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு எடுத்து வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த விஷயத்தை எவ்வாறு அவர்களிடமிருந்து நீக்குவது என்பதற்கான அந்த சக்தியையும் உதவியையும் கூடவே அன்னை வழங்கினார்கள். அதுதான் விசேஷம் இங்க. அன்னையிடம் ஏன் அன்னை கூறுகின்றார்கள் என்னிடம் எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மறைத்தாலும் அவர்கள் கண்டுபிடித்து விடுறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு திறவாக ஓப்பனா இருக்கிறோமோ அந்த அளவிற்கு ஸ்ரீ அன்னையினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை நாம் விலக்கி அதிலிருந்து விடுபடுவதற்கான உதவியை அன்னை செய்வார். அன்னையால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நம்மளுடைய நேச்சர் மனிதனுடைய நேச்சர் ரொம்ப ரொம்ப பிடிவாத குணம் உடையது. அது எதையுமே அதிலிருந்து விலக்கவே முடியாது. மனிதன் தானாகவே விலக்க முடியாது. ஆனால் அன்னையினுடைய உதவியுடன் நம்மால எந்த ஒரு எலிமெண்ட், ஒரு டிஸ்டர்பிங் எலிமெண்ட், ஒரு தேவையில்லாத விஷயம் நம்மை ரொம்ப வருடங்களாக, பல வருடங்களாக நமக்கு தொல்லை கொடுத்திருக்கின்றது, அதை ஒரே ஒரு நொடியில அன்னையினால் விளக்க முடியும். இதைத்தான் அன்னை செய்தார்கள். நிறைய பேருக்கு செய்தார்கள், இன்னும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் அனைவருக்குமே அதைத்தான் அன்னை செய்கின்றார்கள். இதுல என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கிறோமோ, ஓப்பனா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அன்னையினுடைய உதவி நமக்கு கிட்டும். இந்த கருத்தை தான் பகவான் இங்க கூறுகின்றார்கள். ஏன்னா அன்னை எப்போ நம்ம கிட்ட ஒரு டிஃபெக்டிவ் வீக்னஸையும் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஈவன் நவ் இட் இஸ் ஹேப்பனிங். நம்ம சின்சியரா இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸையும் டிஃபெக்டையும் அன்னை நமக்கு காட்டுகின்றார்கள். காட்டுவது மாத்திரமல்ல, நம்ம இஃப் யூ ஆர் வெரி சின்சியர், அதை நம்மிடம் இருந்து விலக்குவதற்கு அவர்கள் உதவி புரிகின்றார்கள். இது எவரெல்லாம் அன்னையிடம் திறவாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய ஒரு செயலாகத்தான் இது இருக்கின்றது. இது எல்லோருமே அனுபவத்தில் காணலாம். இதுல அன்னை இந்த 2 விஷயங்களை செய்கின்றார்கள் என்று ஆசிரம சாதகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? ஒன்று, அழிக்கும் செயலை செய்கின்றார்கள், அதே சமயம் உருவாக்கும் செயலையும் செய்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க. அழிக்கும் செயலை செய்கின்றார்கள் நமக்குள், அதே சமயம் உருவாக்கும் செயலையும் செய்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க. அது என்ன அழிக்கும் செயல் அப்படின்னா, நம்மிடம் தேவையில்லாத விஷயங்களை விளக்குவது. இதை அன்னை ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். இன்னர் சர்ஜரி அப்படிங்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நமக்குள்ள அகமுகமான ஒரு இன்னர் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. நான் செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. உனக்குள்ள ஒரு இன்னர் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. செய்து நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களே அதை அவர்கள் அகற்றி விடுகின்றார்கள். இது டிஸ்ட்ரக்டிவ் ஒர்க். டிஸ்ட்ரக்டிவ்னா அகற்றுவது. கன்ஸ்ட்ரக்டிவ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எது தேவையோ அதை நமக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ அன்னை பற்றி கூறும்போது என்ன குறிப்பிடுகின்றார்கள்? ஷி வாஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்லி டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறாங்க. ஸோ அஸ்வபதியினுடைய இந்த பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, எது மனிதர்களுக்குள்ள மறைந்திருக்கின்றதோ, அவர்களே அறியாமல் எந்த விஷயங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றனவோ அவைகளை அவருடைய பார்வை கண்டறிகின்றது. இது எல்லா ஆன்மீகத்துல உயர்வான நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விசேஷமான திறமை உண்டு. இதைத்தான் அன்னை செய்தார்கள். அப்புறம், இட் சீஸ் த ஐடியா இன் மைண்ட், த விஷ் இன் த ஹார்ட். எல்லாமே இது அஸ்வபதியினுடைய பர்செப்ஷனை பத்தி தான் பகவான் சொல்றார். அந்த பியோர் பர்செப்ஷன் என்ன செய்ய, அதாவது புரிந்து கொள்ளும் அந்த திறன் பத்தி எப்படி வேலை செய்கின்றது அப்படிங்கிறத சொல்றார். என்ன செய்கின்றது? இட் சீஸ்னா ஒன்றை பற்றி கொள்ளுதல். எதை பற்றி கொள்ளுது? த ஐடியா இன் மைண்ட். மனிதர்களை பார்த்த உடனே அவர் மனதுல எண்ணம் இருக்கு அப்படிங்கிறத கப்புன்னு அதை பிடிச்சுக்குது. அப்புறம் அவருடைய த விஷ் இன் த ஹார்ட், அவருடைய இதயத்துல என்ன ஆசை ஒளிந்து கொண்டிருக்கின்றது, அதை அவர்கள் வெளியில கூறாமலே அது தானாகவே அறிந்து கொள்கின்றது. அதை அவங்க வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் வெளிப்படுத்தாமலேயே அவர்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இம்மிடியேட்டா அது புரிந்து கொள்கின்றது. இப்ப நம்ம நிலைமையில பார்க்கலாம், நம்மால அது முடியுமா? முடியாது.
நம்ம வந்து மற்றவங்களுடைய மனதில் என்ன எண்ணம் ஓடுது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்க தெரிவிச்சாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே போல அவங்க எதை விரும்புகின்றார்கள், என்ன ஒரு எதை வந்து அவர்கள் நாடுகின்றார்கள், எந்த ஒரு ஆசையை அவருடைய இதயத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் கூறாவிடில் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அஷ்டபதியினுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, டைரக்டா இன்னொருத்தர் மனதில் ஓடுகின்ற எண்ணத்தை புரிந்து கொள்கின்றது. அவர்கள் அதை வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட அதை அது புரிந்து கொள்கின்றது. அப்புறம் இதைத்தான் அன்னையும் செய்தார்கள். அன்னைகிட்ட போயிட்டு நம்ம என்ன வேணும் அப்படின்னு கேட்கறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நிறைய அனுபவங்கள் இருக்கு. சாதாரண அனுபவம் கூறாமலேயே அவர்கள் என்ன மனதில் என்ன ஓடுகின்றது என்பதை அறிந்து கொள்ளும் திறன் அன்னைக்கு உண்டு. அவர்களிடமிருந்து எதையும் மறைக்கவே முடியாது. அடுத்த வரிகள், it plucked out from grey folds of secrecy the motives which from their own sight men hide அப்படிங்கிறார். இட் பிளக்ட் அவுட் என்ன அர்த்தம்? அப்படியே உள்ள இருக்கிறது அப்படியே பிடுங்கி எறிகிறது. எங்க இருந்து இருக்கு? இட் பிளக்ட் அவுட் எங்கிருந்து எடுக்கின்றது. பிளக்னா என்ன அர்த்தம்? அதுல பிடுங்கிறது. அது எங்கிருந்து? ஃப்ரம் கிரே ஃபோல்ஸ் ஆஃப் சீக்ரசி. எல்லாமே ஒரு மறைவான மடிப்புகள் அப்படிங்கிறார். மறைவான மடிப்புகள், இருள் நிறைந்த மறைவான மடிப்புகள் அப்படிங்கிறார். கிரே ஃபோல்ஸ். இது எப்படின்னா, இது வந்து நமக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். இந்த மறைந்துள்ள இருளான மடிப்புகளில் இருந்து எதை எடுக்கின்றது? அது இட் பிளக்ட் அவுட் ஃப்ரம் கிரே ஃபோல்ஸ் ஆஃப் கிரே ஃபோல்ஸ்னா இருள் நிறைந்த மடிப்புகள். ரகசியம், அந்த சீக்ரசி மறைவாக இருக்கக்கூடிய அந்த மடிப்புகளிலிருந்து எதை எடுக்கின்றது? அது நோக்கங்கள், த மோட்டிவ்ஸ். மறைவாக ஒருவருள் மறைந்திருக்கக்கூடிய அந்த நோக்கங்கள், த மோட்டிவ்ஸ், அதை எடுக்கின்றது. த மோட்டிவ்ஸ், அந்த மோட்டிவ்ஸ் வந்து அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு வந்து தெரிகின்றதா என்றால் இல்லை. த மோட்டிவ்ஸ் விச் ஃப்ரம் their own sight men hide. மனிதன் அத்தகைய நோக்கங்களை அவனுள் வைத்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய பார்வையிலிருந்து அது மறைக்கப்பட்டுள்ளது. த மோட்டிவ்ஸ் விச் ஃப்ரம் their own sight men hide. அதை அசுபதியினுடைய அந்த பர்செப்ஷன் என்ன செய்கின்றது? வெளியில் எடுக்கின்றது. நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நோக்கங்கள் இருக்கும். ஆனா நமக்கே தெரியாது. அது நிறைய நோக்கங்கள் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அது குறித்த அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது. முழுமையான கான்சியஸ்னஸ் இருக்காது. அரைகுறையா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மோட்டிவ்ஸ் இருக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. ஏன் நமக்கு தெரியாது அப்படின்னா, நம்ம வந்து எப்பொழுதுமே புறத்தில் வாழ்கின்றோம். வெறும் சர்ஃபேஸ்ல இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு வந்து நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய மோட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிவது இல்லை. சில சமயம் என்ன செய்கின்றோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய புற அமைப்பிற்கு தெரியாத வண்ணம் நாமே மறைத்து வைக்கின்றோம். நாமே என்ன செய்கின்றோம், நமக்குள்ள ஒரு மோட்டிவ் இருக்கு, அதை வெளியில காட்டிக்காம இருக்கிறோம். நம்மளே காட்டிக்காம இருக்கிறோம். இதுவும் செய்கின்றோம். நமக்குள்ள ஒரு மோட்டிவ், உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவ் வைத்துக் கொண்டு வெளியில வந்து அந்த மோட்டிவ் இல்லை அப்படின்னு நம்ம வெளியில அது மாதிரி ஒரு புறத்தோற்றத்தை நாம் ஏற்படுத்தினால் அது வந்து ஒரு நேர்மையின்மையை தான், ஒரு மனிதனுடைய நேர்மையின்மையை தானே காட்டுகின்றது. இதைத்தான் அண்ணன் என்ன கோருகின்றார்கள்? இன்சின்சியரிட்டி அப்படிங்கிறாங்க மதர். உள்ள ஒரு மோட்டிவ், ஆனா வெளியில வேற ஒரு மோட்டிவ் எனக்கு. அதுதான் இன்சின்சியரிட்டி. வெளியில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லுவோம். ஆனா வேற எனக்கு மோட்டிவ் இருக்கும். இப்ப நம்மளுடைய பிராணமயத்தை எடுத்துக்கொண்டால், இது பிராணமயம் அப்படின்னு நம்மளுடைய வைட்டல், அதுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து வெளியில வந்து ஒரு சமாதானம், நம்ம மனம் வந்து அதுக்கு ஒரு சமாதானத்தை தருகின்றது. ஒரு போலியான சமாதானத்தை கொடுத்து உண்மையிலேயே என்ன மோட்டிவேஷன், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்தும் அறியாதது போல அது நடந்து கொள்கின்றது. மனம் அறிந்து கொள்கின்றது. அப்புறம் அந்த செயலை நாம் செய்கின்றோம்.
வெளியில நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்கின்றோம். இந்த செயலை எல்லாருமே செய்கின்றார்கள். உண்மையிலேயே யாருக்கு ஒருவர் இந்த யோக சாதனையில மிகவும் நேர்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தன் ஜீவனில் நடைபெறக்கூடிய அனைத்து சின்ன சின்ன இயக்கங்களையும் மறைந்துள்ள சின்ன சின்ன நேர்மையின்மை குறித்த இயக்கங்கள் அனைத்தையுமே அவரால் அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு இன்சின்சியர் மோட்டிவ்ஸ் நமக்குள்ள இருக்கு, இன்சின்சியரிட்டி இருக்கு அப்படிங்கிறத மிகவும் நேர்மையாக ஒரு சாதனையில் ஈடுபடுவதற்குள்ளதான் அவரால் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் கண்டுபிடிக்க முடியாது. நமக்குள்ள நிறைய மோட்டிவ்ஸ் இருக்கும், ஆனா வெளியில சொல்ல மாட்டோம். நம்ம வேற ஒரு காரணத்தை சொல்லி அதை செய்வோம், ஆனா வேற ஒரு மோட்டிவ் இருக்கும் நமக்கு. சம்டைம்ஸ் நம்மளோட ஈகோ ஒன்றை சாதிக்க விரும்பும், ஆனா நம்ம வெளியில ஈகோன்னு சொல்ல மாட்டோம். வேற ஒரு காரணத்தை சொல்லி அந்த வேலையை செய்வோம், ஆனா அதுக்கு பின்னால ஈகோ இருக்கும். எனக்கு ஒரு பேரும் புகழ் வரணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும், ஆனா வெளியில சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், நம்ம வேற ஒரு காரணத்தை சொல்லுவோம் இந்த வேலைய அப்படின்னு சொல்லலாம். பட் உள்ளுக்குள்ள வேற ஒரு காரணம் இருக்கும், அதுல என்னோட ஈகோ மோட்டிவ் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒன்றை ஆசை பற்றி ஒன்று செய்யணும்னு நினைப்போம், நேரடியா செய்ய மாட்டோம். வேற ஒரு காரணத்தை சொல்லி அந்த 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 காரியத்தை செய்வோம், ஆனா அதை நேரடியாக சொல்ல மாட்டோம். இது மாதிரி சின்ன சின்ன இன்சின்சியரிட்டிஸ் ஒரு மனிதருக்குள்ள நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க மதர் சொல்றாங்க. இதை நம்ம களையணும் அப்படிங்கிறாங்க. அசுபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி மனிதர்களுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய நோக்கங்கள் அந்த நோக்கங்கள் குறித்து அவரே சம்பந்தப்பட்ட மனிதரே அறியாமல் இருப்பது, இதையெல்லாம் அந்த மறைந்திருக்கக்கூடிய மடிப்புகளில் இருந்து அவருடைய அந்த பியோர் பர்செப்ஷன் என்ன செய்கின்றது, வெளியில் அகற்றுகின்றது. plucked out from grey folds of secrecy the motives which from their own sight men hide அப்படிங்கிறார். இதனால என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, எப்படி அவருடைய எல்லை விரிகின்றது, அசுபதியினுடைய எல்லை எவ்வாறு விரிகின்றது அப்படிங்கிறதை பகவான் கூறுகின்றார். பேஜ் 27, lines 179 to 175 to 179. He felt the beating life in other men invade him with their happiness and their grief, their love, their anger, their unspoken hopes, entered in currents or in pouring waves into the immobile ocean of his calm. இந்த எப்படி பியோர் பர்செப்ஷன் பத்தி பார்த்தோம். நம்ம பியோர் பர்செப்ஷன்னால அவருக்கு எல்லாத்தையுமே டைரக்டா புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு எதையும் கஷ்டப்பட்டு அறிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா மூமெண்ட்ஸும் அவருக்கு புரியுது. மற்றவருடைய மனதில் ஓடும் எண்ணங்கள், இதயத்தில் மறைந்திருக்கும் ஆசைகள், மற்றவர்கள் ஜீவனுக்குள் குடிகொண்டிருக்கும் அந்த நோக்கங்கள், அவர்களே அறியாமல் அவர்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய நோக்கங்கள், இது எல்லாம் அவர் அறிந்து கொள்கின்றார். இதனால என்ன நடைபெறுகின்றது, அவருடைய அந்த பர்செப்ஷன் அதனுடைய எல்லைகின்றது. நம்மால முடியுமா என்றால் முடியாது. நமக்கு நம்மளுடைய மனதில் என்ன நடைபெறுகின்றது என்பதே தெரியாது நமக்கு. we are restricted in our movements, in our perception. அவருடைய பர்செப்ஷன் எப்படின்னா பவுண்டரிஸே இல்லாம போயிடுது. அதனால என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, he felt the beating life in other men invade him with their happiness and their grief. He felt the beating life, வாழ்வினுடைய துடிப்புகள், மற்ற மனிதர்களுக்குள் நடைபெறக்கூடிய வாழ்வினுடைய துடிப்புகளை அவர் உணர்கின்றார். அது என்ன செய்கின்றது, மற்றவர்களுடைய மகிழ்ச்சி, மற்றவர்களுடைய துன்பம் எல்லாமே அவருள் சேருகின்றன, அவரை முழுவதுமாக ஆக்கிரமிக்கின்றன. invade him with their happiness and their grief. நமக்கு மற்றவங்க மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சம்டைம்ஸ் வெளியில எக்ஸ்பிரஷன் அவருடைய செயலின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். துக்கமாக இருந்தா துக்கமா இருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய முகத்தினுடைய ஒரு பாவம், மகிழ்ச்சியாக இருக்கின்றார் முகத்தினுடைய பாவம், உடலினுடைய ஒரு மொழி, இதன் மூலமாகத்தான் பாடி லாங்குவேஜ் இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. அவருடைய பவுண்டரிஸ் எல்லைகள் விரிவடைவதனால
மற்றவர்களுடைய வாழ்வின் துடிப்பு வந்து அவர் உணர்ந்து கொள்கின்றார். அது என்ன செய்கின்றது? அது என்ன செய்யும்? மற்றவர்களுடைய மகிழ்ச்சியாலும் துன்பத்தினாலும் அவரை ஆக்கிரமிக்கின்றது. அவருடைய ஜீவனை ஆக்கிரமிக்கின்றது. இது எவ்வாறு சாத்தியமாகின்றது அஷ்டபதிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய உணர்வு நிலையினுடைய எல்லை வந்து விஸ்தரிக்கப்படுகின்றது. எல்லாமே பிரபஞ்ச அளவில் அது வந்து தன்னை விஸ்தரித்துக் கொள்கின்றது. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதுதான் நடைபெறுகின்றது. இது வந்து மேம்போக்கா நடைபெறக்கூடிய அனுபவங்கள்ல பகவான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொருத்தருக்குள்ள டீப்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவரை வந்து அடைகின்றன அப்படிங்கிறார் பகவான். இது வந்து எப்படின்னா, இது வந்து வெறும் மேற்புறமாக ஒருவருடன் ஒருவர் ஒன்று சேர்வது இல்ல, ஒருமித்து கலப்பது அல்ல. இது வந்து ஒரு இன்டிமேட் ஒன்னஸ், நெருக்கமான ஒரு ஒருமை. அந்த நெருக்கமான ஒரு ஒருமை இருந்தாதான் மற்றவர்களுடைய மகிழ்ச்சி துன்பம் எல்லாமே வந்து நம்முடைய மகிழ்ச்சியாகவும் துன்பமாகவும் மாறிவிடும். இங்க இது வந்து வெறும் சிம்பத்தியோ எம்பத்தியோ கிடையாது. இது சிம்பத்தி எம்பத்தி அப்படிங்கிறதுலாம் வெறும் மென்டல் கான்செப்ட்ஸ். இதுல வந்து மற்றவர்களுடைய மகிழ்ச்சியும் துன்பமும் நம்முடைய மகிழ்ச்சியாகவும் துன்பமாகவும் மாறிவிடும். ஹெல்ப்லெஸ் ஆயிடுவோம் நம்ம. அப்கோர்ஸ் அவங்கள யோகிகள், அவர்கள் அதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. பட் அந்த அளவுக்கு ஒன்றிணைந்து விடும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்படி வருகின்றது? அவரும் வருகின்றது அப்படிங்கிறது their love, their anger, their unspoken hopes entered in currents or in pouring waves into the immobile ocean of his calm அப்படிங்கிறார். their love, அவர்களுடைய அன்பு, their anger, அவர்களுடைய ஒரு கோபம், their unspoken hopes, மற்றவர்களுடைய அன்பு, மற்றவர்களுடைய சினம், மற்றவர்கள் தங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தாத அவர்களுடைய நம்பிக்கைகள், their unspoken, அவர்கள் இதயத்தில் உள்ளே மறைத்து வைத்துள்ள நம்பிக்கைகள், their unspoken hopes, இதெல்லாம் என்ன செய்கின்றது? entered in currents, ஒரு ஓட்டமாக அவருக்குள் நுழைகின்றது. entered in currents or in pouring waves, அலைகளினுடைய ஒரு பொழிவை போலவும் ஒரு ஓட்டமாகவும் அவருள் நுழைகின்றது. entered in currents and pouring waves, எங்க நுழைகின்றது அப்படின்னா, எத்தகைய ஒரு அமைப்பினுள் நுழைகின்றன அவருள்? இன்டுதனா அதற்குள்ள. இம்மொபைல் ஓஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வித சலனமும் இல்லாத ஒரு சமுத்திரத்தை போல எது இருக்கின்றது? அவருடைய அமைதி பெருங்கடல். அமைதி பெருங்கடல் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி பெருங்கடல் எவ்வித சலனமும் இல்லாமல் இருக்கின்றது. அதற்குள் இது பாருங்க, இது எப்படி இந்த கான்ட்ராஸ்ட பாருங்க. அவருக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்கு? ஒரு அமைதி பெருங்கடல் இருக்கு, இம்மொபைல் ஓஷன். அது வந்து சலனம் இல்லாமல், எந்த வித சலனமும் இல்லாமல் இருக்கின்றது. அதற்குள்ளதான் வந்து மற்றவர்களுடைய அன்பும், மற்றவர்களுடைய சினம், மற்றவர்கள் தமக்குள் மறைத்து வைத்திருக்கும் நம்பிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு ஓட்டமாகவும் ஒரு அலைகளினுடைய பொழிவாகவும் அவருக்குள் எல்லாமே வந்து ஒரு பிரவாகமாக நுழைகின்றன, கலக்கின்றன. ஆனால் அவர் அதனால் சலனம் உறுகின்றாரா என்றால் இல்லை. அதுதான் இங்க வித்தியாசம். நமக்குள்ள அது மாதிரி மற்ற விஷயம்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து நிலை குலைந்து போயிடுவோம். மற்றவர்களுடைய துன்பமோ மகிழ்ச்சியோ நமக்குள்ள வந்து உள்ள வந்து நம்மை பாதித்தது என்றால் நாம் பாதிக்கப்படுவோம். ஆனா இவர்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டார்கள். அவங்க வந்து இம்பாசிவா இருப்பாங்க, இம்மொபைலா இருப்பாங்க, அதனால பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. அஷ்டபதியினுடைய ஸ்டேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, இத்தகைய விஷயங்களினால் அவர் எந்த விதமான ஒரு நிலை குலைவும் அவர் அடைவது இல்லை. எவ்வித நிலை குலைவும் இத்தகைய இயக்கங்களினால் அவர் அடைவது கிடையாது. சாதாரண மனிதன் நிலை குலைந்து போய்விடுவான். ஏன்னா அவருடைய அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை எப்படி இருக்கு? ஒரு அன்டிஸ்டர்பபிள் ஓஷன், சற்றும்
சலனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரத்தை போன்று இருக்கின்றது. மேற்புறத்தில் அலைகள் இருந்தாலும் அது அந்த உள்ள ஆழ சமுத்திரத்தினுடைய அமைதியை அது கெடுப்பது இல்லை. ஏன்னா சமுத்திரம் அப்படிதான் இருக்கு. சமுத்திரம் வந்து மேற்புறத்துல வந்து அவ்வளவு அலைகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள டீப்பா போனோம் அப்படின்னா சலனமற்று தான் இருக்கின்றது. அப்படித்தான் வந்து இவர்களுடைய அந்த அமைதி பெருங்கடல் என்பது அவ்வாறுதான் இருக்கின்றது. இதுல என்ன ஒரு முக்கியமான தன்மையை நாம் காண்கின்றோம் அசுபதி போன்ற மற்ற யோகிகளிடம் பகவானே அப்படிதான் இருந்தார். எப்படி இருந்தாலும் அந்த இம்பர்சனாலிட்டி, ஒரு கிரேட் வாஸ்ட் இம்பர்சனாலிட்டி, ஒரு ஹிமாலயன் கிரேட்னஸ் இருக்கும் அப்படிம்பாங்க. பார்த்தா ஒரு ஹிமாலயன் கிரேட்னஸ் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு வாஸ்ட் இம்பர்சனல் நேச்சர், எல்லாருக்கும் பொதுவாக இருப்பது போல ஒரு தன்மையை அவரிடம் பார்க்க முடியும் அப்படிம்பாங்க. இம்பர்சனலா இருப்பார் அப்படிம்பாங்க. நம்ம எப்போ ஒருத்தர்கிட்ட பர்சனலா இருக்கோமோ அப்ப டிஸ்டர்ப் ஆயிடுவோம் இல்லையா? ஆனா அவங்க எல்லாம் வந்து இம்பர்சனலா இருப்பாங்க. இன்வால்வ்டா இருக்க மாட்டாங்க, ஆனா இம்பர்சனலா இருப்பாங்க. இம்பர்சனலா இருக்கறனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, மற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய அதிர்வு வந்து இவர்கள் எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் அவர்கள் ஏற்படுத்தாது. They will not be exposed to the vibrations of others. பகவான் வந்து வேற அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகின்றார், எப்பொழுது ஒருவர் வந்து அமைதியிலும் வலிமையிலும் ஒரு வலுவாக வேரூன்றி உள்ளார்களோ, எப்பொழுது ஒருவர் அமைதியிலும் வலிமையிலும் பீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், இதுதான் வந்து பகவானினுடைய யோகத்துல வந்து எப்பொழுதும் அடித்தளமே அடிநாதமே இதுதான், பீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தான். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது அப்படிங்கிறார். எப்பொழுது ஒருவர் வலுவாக வேரூன்றி இருக்கின்றார்களோ அப்ப என்ன நடைபெறும் அப்படின்னா, மற்றவர்கள் வந்து ஒரு துன்பமான நிலையில் இருந்தாலும் நம்முடைய வலிமையும் அமைதியும் அவர்களுக்கு போய் அவர்களை அந்த துன்பமான நிலையிலிருந்து விடுவிக்கும் என்று பகவான் கூறுகின்றார். புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். இது நம்ம எப்ப வந்து ஒரு வலிமையான ஒரு அமைதியிலும் ஒரு வலிமையிலும் வலுவாக வேரூன்றி இருக்கும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், நம்மிடம் இருந்து ஏற்படும் ஒரு தன்னியலார்ந்த ஒரு அதிர்வுகள் என்ன நடைபெறும், என்ன செய்யும் என்றால், மற்றவர்களுடைய துன்பத்தை வந்து அது வந்து துன்பத்திலிருந்து விடுவிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம வந்து வலிமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம சுற்றீர்கள் இருப்பவர்கள் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தா நம்மால வந்து அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க முடியும் அப்படிங்கிறார். எப்பொழுது என்றால் நம்ம வந்து இம்பர்சனலா இருக்கணும். இது கண்டிஷன் என்ன அப்படின்னா, we should be impersonal. ஒன்ஸ் பர்சனலா இன்வால்வா இருந்தோம் அப்படின்னா இது முடியாது அப்படிங்கிறார். அப்கோர்ஸ் இது யோகிகளுக்கு தான் சாத்தியம், சாதாரண மனிதர்களுக்கு கடினம். ஆனால் இதை பயிற்சி செய்தால் ஒருவர் இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு தான் நம்ம பகவானும் மன்னையும் கோருகின்றார்கள். நம்ம எப்போ ஒருத்தட்ட பர்சனலா ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிடுறோமோ அப்ப நம்ம கெப்பாசிட்டி லிமிட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வந்து லோவர் கீழே இறங்குகின்றது என்று பகவானும் அன்னையும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால இந்த கருத்துக்கள் தான் இந்த வரிகள்ல பாக்குறோம். அடுத்தது என்ன பாக்குறோம் அப்படின்னா, எதனாலும் அவர் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார். அவருடைய கான்சியஸ்னஸ் வந்து இப்ப பிரபஞ்சம் அளவுல இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லைகள் வந்து விஸ்தரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனால அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகின்றதா அப்படின்னா கிடையாது. அவர் வந்து அவருடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மாபெரும் முடிசூட மன்னனாக இருக்கின்றார். இஸ் a king of itself. பகவானினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஜீவன், இந்த இன்னர் செல்ஃப் இருக்கே, அது வந்து அந்த அவருடைய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னனாக இருக்கின்றது. அந்த கருத்தைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பேஜ் 27, வரிகள் 180 to 185. He heard the inspired sound of his own thoughts. He re-echoed in the vault of other minds. The world's thought streams traveled to his ken. His inner self grew near to other selves and bore a kinship's weight
a common tie, yet stood untouched, king of itself alone. He heard the inspired sound of his own thoughts, re-echoed in the vault of other minds. அப்படிங்கிற இந்த ரெண்டு வரிகளுக்கு என்ன அர்த்தம்? He heard the inspired sound of his own thoughts. அவருடைய எண்ணங்களினுடைய ஒரு ஒலி. அந்த ஒலி எப்படி இருக்குன்னா இன்ஸ்பயர்டா இருக்கு அப்படிங்கிற. இன்ஸ்பயர்ட் என்ன அர்த்தம்? ஒரு ஹையர் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வகையா அந்த தன்மையை உடையதாக இருக்கின்றது. அவருடைய ஓன் தாட்ஸ். He heard the inspired sound of his own thoughts. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் ஒரு உயர்வான நிலையை எட்டியுள்ளார். அவருடைய ஆன்மன் முற்றிலுமாக ஒரு விடுதலை அடைந்த நிலையில் உயர் உணர்வு நிலையில் இருக்கிறதுனால அவருடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையாக இருக்கின்றது. அந்த எண்ணங்களினுடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்குன்னா எல்லாமே இன்ஸ்பயர்டா இருக்கு. இன்ஸ்பயர்ட் சவுண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் தாட்ஸ். அது என்ன செய்கின்றது? re-echoed in the vault of other minds. re-echoed என்ன அர்த்தம்? எதிரொலி. எக்கோன எதிரொலி. அது திருப்பி திருப்பி வருது அப்படிங்கிறாரு. திருப்பி திருப்பி எதிரொலிக்கின்றது அப்படிங்கிறாரு. re-echoed in the vault of other minds. வால்ட்னு என்ன அர்த்தம்? ஒரு கூரை, ஒரு 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 நம்ம சீலிங், அதுதான் வால்ட் அப்படிமோ. ஒரு கட்டிடத்தினுடைய சீலிங் அதுதான் வால்ட் அப்படிங்கிறது. ஆஃப் அதர் மைண்ட்ஸ், மற்ற மனங்கள், மற்ற மனங்கள்ல இது என்ன செய்கின்றது? மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கின்றது. அவருடைய எண்ணங்களினுடைய ஒரு வலிமையான ஒளி என்ன செய்கின்றது? அவருடைய சொந்த எண்ணங்கள், அவருடைய எண்ணங்களே மற்றவர்களுடைய மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பதை அவரே காண்கின்றார். ஏன் அப்படின்னா இது இப்ப நம்ம மனதில் அவ்வளவு வலிமையா இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள். நம்பர் 1. நம்பர் 2 அவருடைய கான்சியஸ்னஸ் அவ்வளவு வைடனா இருக்கிறதுனால எல்லாமே மற்றவர்களை போய் சேர்கின்றது. அவர் அவருடைய எண்ணங்களை வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அவருடைய தனிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே மீண்டும் 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 எதிரொலிக்கின்றன. மற்றவர்களுடைய மனதினுடைய ஒரு அந்த முகத்தில் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கின்றன. அதனால என்ன நடைபெறுகின்றது? என்ன நடைபெறுகின்றது? இவருடைய எண்ணம் மற்றவர்களுக்கு ஒரு உயர் உந்துதலை தருகின்றது. ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. இவருடைய எண்ணங்களை அவர் தெரிவிப்பது இல்லை. தெரிவிக்காமலேயே மற்றவர்கள் அவருடைய எண்ணங்களின் மூலமாக ஒரு இன்ஸ்பயர், ஊக்குவிக்கப்பட்டு இவருடைய எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இவர் மனதில் என்ன வைத்திருக்கின்றாரோ எண்ணம், அதை இவர் வெளிப்படுத்துவதில்லை, மற்றவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அது மாதிரி ஆகிவிடுகின்றது அவருடைய எண்ணங்களுடைய வலிமை அப்படிங்கிறார். The world's thought streams traveled into his skin. இது அவருடைய எண்ணங்கள் மற்றவருடைய மனதில் போய் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் மூலமாக இவருடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உலகத்தில் உள்ள எண்ணங்களினுடைய அந்த ஓட்டம், எண்ண ஓட்டங்கள், உலகத்தினுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய எண்ண ஓட்டங்கள், மற்றவர்களுடைய உலகத்தில் அவரை சுற்றி உள்ள மற்ற மனிதர்களினுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அவருடைய அறிந்து கொள்ளும் அந்த தளத்திற்குள் வருகின்றன. எல்லாமே அவருடைய அறிந்து கொள்ளும் தளத்திற்குள் வருகின்றன. டிராவல்ட் இன்டு ஹிஸ் கென். கென்னு என்ன அர்த்தம்? என்னுடைய எல்லை, என்னுடைய அறிந்து கொள்ளும் எல்லை. அறிந்து கொள்ளும் எல்லையை ஒரு எல்லையை கென் அப்படிமா. என்னுடைய அறிவினுடைய ஒரு எல்லை, ஒரு ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ், அதுதான் நம்ம கென் அப்படிமோ. சோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து எண்ண ஓட்டங்களும் அவருடைய அறிந்து கொள்ளும் எல்லைக்குள் அனைத்துமே வருகின்றன.
நமக்கு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து என்னுடைய அறிந்து கொள்ளும் எண்ணம் தான் என்னுடைய, நான் என்ன அறிந்து கொள்கின்றேனோ, என் மனதில் என்ன 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 ஓட்டங்கள் நடைபெறுகின்றனவோ அதுதான் வந்து என்னுடைய அறிந்து கொள்ளும் எல்லைக்குள் இருக்கின்றது. என்னால வந்து மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து என்னுடைய அறிந்து கொள்ளும் எல்லைக்குள் வருவது இல்லை. அப்படித்தான் ஒவ்வொரு மனிதருக்கு இருக்கு. ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வந்து the world's thought streams, உலகத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் traveled into his skin, அவருடைய அறிவினுடைய எல்லைக்குள், அறிந்து கொள்ளும் எல்லைக்குள் அனைத்தும் வருகின்றன அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றார்? his inner self grew near to other selves. அவருடைய உள் ஜீவன் என்ன செய்கின்றது? மற்றவர்களுடைய ஜீவனுக்குள் நெருக்கமாகி விடுகின்றது. his inner self grew near to other selves and bore a kinship's weight, a common tie. அவருடைய ஜீவன் மற்றவருடைய ஜீவனுடன் இரண்டர கலப்புதல் என்ன நடைபெறுகின்றது என்றால், அதனால் ஏற்படும் ஒரு உறவினுடைய நெருக்கத்தினுடைய ஒரு அழுத்தத்தை அவர் உணர்கின்றார், அழுத்தத்தை தாங்குகின்றார். அதனால் ஏற்படும் ஒரு அழுத்தம், அதை தாங்குகின்றார். and bore a kinship's weight, அவருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்படுகின்றது, ஒரு பொதுவான பிணைப்பு ஏற்படுகின்றது, a common tie. இதனால் அவர் பாதிக்கப்படுகின்றாரா அப்படின்னா கிடையாது. yet stood untouched. அவர் எப்படி இருக்கின்றார்? அதனால் எவ்விதமான ஒரு, அது எந்த விதமான ஒரு பாதிப்பும் தொடர்பும் அவருள் ஏற்படுத்துவது கிடையாது. yet stood untouched. அதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் அவரால் ஏற்படுவது இல்லை. king of itself alone. அவருடைய உள்ஜீவன் எப்படி இருக்கு? அவருடைய உள்ஜீவன் வந்து அதனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மன்னனாக இருக்கின்றது. அலோன், எவ்விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் தனியே இருக்கின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர் வந்து ஒரு உணர்வு நிலையில வந்து ஒரு உயரத்துக்கு செல்கின்றார். அவர் வந்து ஒரு ஹைலி இவால்வ்டு பீயிங். அதனால அவரை சுற்றி உள்ள மற்ற மனிதர்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாமே வந்து எல்லா பொறுப்புகளும் அவர் சுமக்க வேண்டி உள்ளது. ஆனால் சுமப்பதில் வந்து அவர் வந்து எவ்விதமான ஒரு, அதனால் எவ்விதமான ஒரு பாதிப்பும் அவருள் ஏற்படுவது கிடையாது. அவர் தனியே இருக்கின்றார். அவருடைய ஜீவன் வந்து தனியே இருக்கின்றது. தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு தானே அது வந்து ஒரு மன்னனாக இருக்கின்றது. கிங் ஆஃப் இட் செல்ஃப். எந்த புற சூழ்நிலையினாலும் அது பாதிக்கப்படாமல், எந்த இயக்கத்தினாலும் அது பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. அடுத்த வரிகள், எவ்வாறு அவர் இது மாதிரி என்ன நடைபெறுகின்றது, இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், புறம் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே அவருடைய ஆன்மனினுடைய ஒரு ஆன்மனுக்கு சேவை செய்யும் துணை அமைப்புகளாக மாறிவிடுகின்றன. அவருடைய புற அமைப்புகள் எல்லாமே அவருடைய ஆன்மனுக்கு சேவை செய்யும் புற துணை அமைப்புகளாக மாறிவிடுகின்றன. இந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பேஜ் 27, வரிகள் 186 to 192. இந்த வரிகளை பார்க்கலாம். A magical accord quickened and attuned to ethereal symphonies the old earthy strings. It raised the servitors of mind and life to be happy partners in the soul's response. Tissue and nerve were turned to sensitive chords, records of lustre and ecstasy. It made the body's means the spirit's acolytes. A magical accord quickened and attuned to ethereal symphonies the old earthy strings. அப்படிங்கிறார். மேஜிக்கல் அக்கார்டுனா ஒத்திசைவு ஏற்படுது. ஒரு மேஜிக்கல் அக்கார்ட் ஒரு ஒத்திசைவுடன் ஏற்படக்கூடிய ஒரு
ஒரு ஒரு ஒரு இணைப்பு, மேஜிக்கல் அக்கார்ட். அது எப்படி இருக்கு மேஜிக்கல்னா, அது வந்து ஒரு ஒரு மாயசக்தி போல இருக்கின்றது. மேஜிக்கல் அக்கார்ட், குவிக்கண்ட் அண்ட் அட்யூன்ட். குவிக்கண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு உறங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்தை உயிர்ப்பித்து எழுப்புகின்றது. குவிக்கண்ட் அண்ட் அட்யூன்ட்னு என்ன அர்த்தம்? அட்யூன்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம வந்து மீட்டுகின்றோம் இல்லையா? ஒரு இசையை வந்து பொதுவாக இசைக்கருவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த வரிகளில் குறிப்பிடுகின்றார். அந்த இசைக்கு ஏற்ப மீட்டுவது. A magical accord quickened and attuned to ethereal symphonies. Ethereal என்ன அர்த்தம்? மேலுலகம் சார்ந்த, புவிசாரா மேலுலகத்தை சார்ந்த, ஹெவன்லின்னு அர்த்தம். எத்தேரியல் சிம்பனிஸ் என்ன அர்த்தம்? ஒரு இசை கோலங்கள் எல்லாமே. நிறைய வாத்திய கருவிகளை வந்து ஒரு லயத்துடன் இணைத்தோம், வாசித்தோம் என்றால் அதை சிம்பனி என்று கூறுவார்கள் இல்லையா? அது அந்த சிம்பனிஸ்ல எப்படி இருக்கு? மேலுலகத்தை சார்ந்து இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? எதை இணைக்கின்றது? மேஜிக்கல் அக்கார்ட் இது எதை இணைக்கின்றது அப்படின்னா, இந்த மேலுலகத்தை சார்ந்த ஒரு இசைக்கோலத்தையும் இந்த உலகத்தை சார்ந்த அந்த ஓல்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறார். கீழ் உலகத்தை சார்ந்த விஷயங்கள், இசைக்கருவிகளுடைய விஷயங்களைத்தான் சொல்கின்றார் பகவான். இசைக்கருவிகள், ஒரு இசைக்கருவி பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தை சார்ந்த இசைக்கருவிகளினுடைய அந்த தந்தி, இந்த கீழ் உலகத்தை சார்ந்த இசைக்கருவிகளினுடைய அந்த இசைக்கருவியினுடைய தந்தி, அதை வந்து அந்த மேலுலகத்தை சார்ந்த அந்த இசை கோலங்களுக்கு தக்கவாறு இது வந்து என்ன செய்கின்றது? அதை மீட்டுகின்றது. A magical accord quickened and attuned to ethereal symphonies, the old earthy strings. சாதாரணமா நம்ம ஒரு சாதாரண வாத்திய கருவி, இந்த உலகம் சார்ந்த வாத்திய கருவியை வைத்துக்கொண்டு அதனுடைய தந்தியை வைத்துக்கொண்டு சாதாரண உலகம் சார்ந்த ஒரு இசையைத்தான் நம்ம வந்து மீட்ட முடியும், உருவாக்க முடியும். ஆனால் அந்த மேலுலகம் சார்ந்த இசையை வந்து மீட்டணும்னா அது ரெண்டையும் வந்து இந்த இசைக்கருவியை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தயார் செய்தால்தான் முடியும். அது அந்த பிணைப்பு அவருள் ஏற்படுகின்றது. A magical accord quickened and attuned to ethereal symphonies, the old earthy strings. இது என்ன செய்கின்றது? It raised the servitors of mind and life to be happy partners in the soul's response. நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் சார்ந்த இந்த விஷயங்கள், உலகம் சார்ந்த அந்த கருவிகள் எல்லாமே வந்து எதனுடைய சாதனங்களாக பயன்படுகின்றன அப்படின்னா, எதனுடைய ஒரு கட்டளைக்கு ஏற்ப அவைகள் செயல்படுகின்றன? ஒரு மனிதனுடைய சாதாரண வாழ்வு, சாதாரண மனம், அதனுடைய கட்டளைக்கு ஏற்பதான் இந்த விஷயங்கள் எல்லாமே செயல்படுகின்றன. ஆனால் அந்த அசுபதியினுடைய விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, இவைகள் எல்லாமே வந்து ஒரு உயர்தளத்திற்கு அவர்கள் எல்லாமே உயர்த்தப்படுகின்றன. எல்லாமே வந்து ஆண்மனினுடைய இயக்கத்திற்கு ஒற்ப எல்லாமே உயர்த்தப்படுகின்றன. ஆண்மனினுடைய தன்மையை அவைகள் எட்டுகின்றன. டு பி ஹாப்பி பார்ட்னர்ஸ் இன் த சோல்ஸ் ரெஸ்பான்ஸ். சாதாரண மனிதனுடைய மனதிற்கும் வாழ்வினுடைய ஒரு கட்டளைக்கு ஏற்பட செயல்படும் அமைப்புகள் எல்லாமே அவருடைய ஆண்மனினுடைய ஒரு தேவைக்கு ஏற்ப இணைந்து செயல்படும் கூட்டாளிகளாக அங்கு மாறுகின்றன. அப்புறம் tissue and nerve were turned to sensitive chords, records of luster and ecstasy அப்படிங்கிறார். சாதாரண ஒரு மனிதனுடைய உடலினுடைய திசுக்கள், நரம்புகள் எல்லாமே வந்து ஒரு உயர் உலகத்தை சார்ந்த விஷயங்களுக்கு தோதாக தங்களை மாற்றிக்கொள்கின்றன. ஒரு தெளிவற்ற தன்மைக்கும் ஒரு சாதாரண உலகம் சார்ந்த விஷயங்களுக்கும் அவைகள் செயல்படுவதற்கு பதிலாக ஒரு உயர் உலகத்தை சார்ந்த ஒளி, ஒரு உயர் உலகத்தை சார்ந்த ஒரு பரவசம், அதற்கு இணங்க செயல்படும் அமைப்புகளாக ஒருவருடைய அந்த திசுக்களும் நரம்புகளும்
அந்த அளவுக்கு அவைகள் மாறுகின்றன. டிஷ்யூ அண்ட் நர்வ் were turned to sensitive chords. அதற்கு சென்சிட்டிவ் கார்ட்ஸ் என்ன அர்த்தம்? அதற்கு ஒப்ப அவர் அந்த அளவுக்கு சென்சிட்டிவா மாறிவிடுகின்றன. ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லஸ்டர் அண்ட் எக்ஸ்டசி அப்படிங்கிறார். எக்ஸ்டசினா பரவசம், லஸ்டர்னா ஒளி. அப்புறம் இட் மேட் த பாடிஸ் மீன்ஸ் த ஸ்பிரிட்ஸ் அக்கலைட்ஸ் அப்படிங்கிறார். அக்கலைட்ஸ் என்ன அர்த்தம்? இட் மேட் த பாடிஸ் மீன்ஸ் த ஸ்பிரிட்ஸ் அக்கலைட்ஸ். உடலினுடைய ஒரு உடலினுடைய ஒரு கருவிகள்ல என்ன இருக்கு? உடலினுடைய கருவிகள்னா என்ன? நம்ம உடல் சார்ந்துதான் மனம் செயல்படுகின்றது, பிராணமயம் செயல்படுகின்றது. உடல் எதை கோருகின்றதோ நம்முடைய மனமும் பிராணமயமும் அதற்கு இணங்க செயல்படுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாமே எவ்வாறு மாறுகின்றன? ஆன்மனுக்கு உதவி செய்யும் அமைப்புகளாக மாறுகின்றன. ஸ்பிரிட்ஸ் ஆக்கலைட்ஸ். ஆக்கலைட்ஸ்னா யார் அப்படின்னா, ஒரு சர்ச்சில் பெரிய ஒரு சீஃப் பிரீஸ்ட் இருப்பார். அந்த சீஃப் பிரீஸ்டுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அசிஸ்டன்ட் பிரீஸ்ட் இருப்பார். அந்த அசிஸ்டன்ட் பிரீஸ்ட் தான் நம்ம ஆக்கலைட்ஸ் அப்படிமோ. ஸோ இங்க என்ன நடைபெறுகின்றது? அசுபதியினுடைய உடலை சார்ந்து சாதாரணமாக செயல்படும் அமைப்புகள் எல்லாமே அவருடைய ஆன்மனுக்கு உதவி புரியும் துணை அமைப்புகளாக எல்லாமே மாறிவிடுகின்றன. நம்ம ஒரு மனிதனுடைய உடல் எல்லாமே சாதாரண உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, பிராணமயம் சார்ந்த அமைப்புகளாக இல்லாமல் ஒருவருடைய ஆன்மனுக்கு இணங்கி செயல்புரியும் அமைப்புகளாக அங்கு மாறிவிடுகின்றன. இதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது உடலுக்கு இணங்கி செயல்படுவது பதிலாக, உடலுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக ஆன்மனுக்கு சேவை புரியும் அமைப்புகளாக மாறிவிடுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்துடன் நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். ஒரு தடவை நம்ம என்ன பார்த்தோம் என்பதை நம்ம பார்க்கலாம். A pure perception lent, lines 166. A pure perception lent its lucent joy, its intimate vision waited not to think. It enveloped all nature in a single glance. It looked into the very self of things. Deceived no more by form, he saw the soul. In beings, it knew what lurked to them unknown. It seized the idea in mind, the wish in the heart. It plucked out from grave holes of secrecy the motives which from their own sight men hide. He felt the beating life in other men, invade him with their happiness and their grief, their love, their anger, their unspoken hopes, entered in currents or in pouring waves into the immobile ocean of his calm. He heard the inspired sound of his own thoughts, re-echoed in the vault of other minds. The world's thought streams traveled into his ken. His inner self grew near to others' selves and bore a kinship's weight, a common tie, yet stood untouched, king of itself, alone. A magical accord quickened and attuned to ethereal symphonies, the old earthy strings. It raised the servitors of mind and life to be happy partners in the soul's response. Tissue and nerve were turned to sensitive chords, records of lustre and ecstasy. It made the body's means the spirit's acolytes.